ஏங்க எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல தான் சொல்லலாம். பிரிட்டிஷ்காரன் கிடையாது, உங்களை மாதிரி மொத்த படிச்சவங்க கிடையாது. ரொம்ப தூரத்துல டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம். காதல உள்ள ஸ்பீக்கர்லாம் அந்த பக்கம் திருப்பி வச்சிருக்கு. நாங்கெல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல்ல அரசு பள்ளியில படிச்சவங்க. ஓரளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்றோம்ல. இதை பாராட்டமையா விமர்சனம் பண்றீங்க? ஏங்க நான் என்ன கான்வென்ட்லயா படிச்சேன், சிபிஎஸ்இலயா படிச்சேன்? அரசு பள்ளியில படிச்சு எலிமெண்டரி ஸ்கூல் ஆகட்டும், எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எங்களுக்கெல்லாம் பெரிய தனியார் பள்ளிக்கூடம், தனியார் ஸ்கூல்லாம் தெரியாது. இதை விமர்சனம் பண்றாங்கன்னா அவங்க மனநிலை, மனநோயாளி எப்படின்றத நீங்க புரிஞ்சுங்க. அதாவது சிலதெல்லாம் மனக்குமுறலுக்கு பதில் சொல்ல முடியாது. அது ஒரு நியாயம் இருந்தா நான் பதில் சொல்லலாம். நியாயம் இல்லாம, நீதி இல்லாம, நேர்மை இல்லாம ஏதாவது போன போக்குல யாராவது பேசுறாங்கன்னா அதெல்லாம் பதில் சொல்ற இடத்துல நான் இல்லை. அழிவு பாதைக்கு போயிட்டு இருக்கு, அடகு வச்சுட்டாங்க, இந்த மாதிரியான கருத்துக்களுக்கெல்லாம் காங்கிரஸ் தலைமையில எந்த ஒரு பதிலும் கிடையாது. 25 தொகுதி முன்னாடி வாங்கினாங்க தேர்தலில். இப்ப 28 தொகுதி வாங்கியிருக்கோம். ஒரு ராஜ்யசபா கூடுதலா வாங்கியிருக்கோம். இது அழிவு பாதையா? சொல்லுங்க, இது அழிவு பாதையா? சரி, இதை விட்டுருங்க. நான் வரதுக்கு முன்னாடி 100% ஸ்ட்ரைக் ரேட் வெற்றி நாடாளுமன்றத்தில் இல்லை. நான் தலைவரான பிறகு, என தலைவர் ராகுல் காந்தியோ தலைவர் மல்லிகார்ஜுன காந்தியோ நியமிச்ச பிறகு பாண்டிச்சேரி உட்பட 10க்கு 10 100% ஸ்ட்ரைக் ரேட். இது அழிவு பாதையான்றது நீங்க தான் கேட்கணும். வேட்பாளர்கள் தேர்வுல கூட நிறைய பணம் வாங்கிட்டு கோயம்புத்தூர் கூட நிறைய போராட்டம் கட்சி அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு. வேட்பாளர் தேர்வு பிஇசின்னு இருக்கு, பிரதேஷ் எலெக்ஷன் கமிட்டி. அதுக்கு மேல ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்கு. ஸ்கிரீனிங் கமிட்டிக்கு மேல பிரதேஷ் எலெக்ஷன் காங்கிரஸ் கமிட்டிக்கு மேல சிஇசி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி இருக்கு. அதுக்கு மேல தலைவர் இருக்காங்க. அவளை ஈஸியாக தலைவர்லாம் ஏமாத்திர முடியாது. கடந்த கால யார் யார் என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. போராட்டம் பண்ணாங்க, கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டாங்க. சார் எப்பவுமே ஒரே நிமிஷம், எப்பவுமே சில மனக்குமுறல்கள் இருக்கும். வாய்ப்பு இல்லாதவங்க போராட்டம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வேலை பார்த்தாங்கல்ல, எல்லோரும் வேலை பார்த்தா நம்ம வெற்றி பெற வைக்க போறாங்க. அது யதார்த்தம் எல்லா கட்சியிலும் தான் இருக்கு. அதிமுக இல்லையா, திமுக இல்லையா, எந்த கட்சியில இல்ல, போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி தலைமைக்கு எதிராக போராட்டம் மீது நடவடிக்கையும் கிடையாது. அதுக்கு ரொம்ப அமைதியா இருந்தீங்க. அதுக்கான அர்த்தம் நான் எப்பவும் அமைதியா இருக்கிறேன்.